இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு கௌதம், நீ எவ்வளவு பெரிய வீட்டு பையன். இப்படி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு எப்படி நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்ப? ஆரம்பிச்சிட்டியா? எப்படி பூஜா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி காசு காசு காசுன்ட்டு. காசு வேற, சந்தோஷம் வேற. என்ன பேசுற கௌதம் நீ? இங்க காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு தான் எல்லாமே. இப்ப என்ன, நம்ம காதலை விட காசு தான் பெருசுன்னு சொல்ல வரியா? காதலை விட காசு தான் பெருசான்னு கேட்டா எனக்கு பதில் தெரியல. ஆனா காதல் இருக்கணும்னா அதுக்கு காசு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். கௌதம், நீ பெரிய பணக்கார வீட்டுல வளர்ந்திருக்கே தவிர உனக்கு இந்த உலகமே தெரியல. ஏன் நம்மளும் பிசினஸ் பண்ணலான்னு எத்தனை நாளா வெளியே பணம் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் ஏதாவது கிடைச்சதா? உங்க அம்மா கோவத்துல தான் உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சொத்துல உனக்கு பங்கு இருக்கு தானே? அதுக்கு வா கௌதம், நம்ம வீட்டுக்கு போய் உன் பங்க பிரிச்சு கேட்போம். அத வச்சு நமக்கான பிசினஸ் டெவலப் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழலாம் கௌதம். உனக்கு என் சித்தியை பத்தி தெரியாது. நான் கேட்டேன், என்னோட பங்கு மட்டும் மொத்த சொத்தையுமே என்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன். என்ன ஆனாலும் நான் என் வீட்டு முன்னாடி நின்று சொத்தை பிரிச்சு கேட்க மாட்டேன். அப்ப கடைசி வரைக்கும் இப்படிதான் வாழ போறியா? அது எனக்கு தெரியாது. ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது. அவ்வளவுதானே? நீ கேட்கலனா என்ன, நான் போய் கேட்பேன். பூஜா விடு. பூஜா, அவனுக்கு நம்ம மேரேஜ் விஷயத்துல ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டோம். அவன் வந்த உடனே அவன் கிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்தணும். அம்மா லவ் மேட்டர் பத்தி கேட்கலன்னு சாரா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? கடவுளே, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும். I'm really happy வருண். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாரா, சாரா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சாரா. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் வருண். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் கூட உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்ல சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. என்னை கழட்டி விட பாக்குற அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிட்டேன். I'm really sorry வருண். ஆனா நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னதான் உனக்கு உன் அம்மா மேல அவ்வளவு மரியாதை இருந்தாலும் அதை தாண்டி நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும்ல. I love you baby. வருண், நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன். நீ வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த நேரத்துல சாரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றது நல்லா இருக்காது. வருண், என்ன? சாரி பேபி, நான் வேற ஒரு டென்ஷன்ல. ஐ டு லவ் யூ. சரி, ஓகே வருண். இது அவரோட வண்டியாச்சு. அப்ப அவரும் உள்ளதான் இருக்காரா? கடவுளே, என் அக்கா ஆசைப்பட்டது கண்டிப்பா நிறைவேறணும்னு உன்கிட்ட வேண்டலான்னு வந்தா அவரும் கோவிலுக்குள்ளதான் இருக்காரு. எப்படியாவது அவர் என் கண்ணுல காட்டிடு. முடி பிடிச்சிருக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, அது
இது என்னோட சாவி. சாரிங்க, தெரியாம வச்சுட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எங்க யார் இவ? அன்னைக்கு உங்க கடையில நீ டிசைன் பண்ண Dress போட்டாலே அவதானே? ம், ஆமா சாரா, நான் தெரியாம வச்சுட்டேன். தெரியாம வச்சியா? எப்படி வரும் தெரியாம போட்டு வைப்ப? ஏய், ஏன் எனக்கும் அவளுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இல்ல சாரா, நீ இருக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்களா, அது நீதான் நினைச்சு தெரியாம வச்சுட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல வருண், நீ என்ன சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஒருவேளை கல்யாணத்துல இப்படிதான் சொல்லுவியா? சொல்லு வருண், நீ உட்கார்ந்திருந்த இடத்துல அவ உட்கார்ந்திருந்தா நீ நினைச்சு மாத்தி அவளுக்கு தாலியை கட்டிட்டேன்னு சொல்லுவியா? சொல்லு வருண். ஏய், சின்ன விஷயத்த பெருசாக்காத. எது சின்ன விஷயம்? See, I may be born in America, but I'm still Indian girl. இல்ல வருண், இது செட் ஆகாது. நீதான் உங்க அம்மா கிட்ட இத பத்தி ஆல்ரெடி பேசிட்டல. Let's not wait. வா போலாம். ஏய் சாரா, சாரா, எங்க போலாம்? எங்க போலாமா? வீட்டுக்கு போலாம். உங்க அம்மா கிட்ட கையோட பேசி கல்யாண தேதியை உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாரா. என்ன வருண், ஏன் தயங்குற? அதான் நம்ம விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டல. ஐயோ இல்ல சாரா, அது வேற விஷயம். எனக்கு அதெல்லாம் தெரியாது வருண். எனக்கு இது சரியா படல. உடனே போய் பேசுவோம். நீ வரியோ இல்லையோ, நான் போறேன். ஏய், சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல இருந்த அண்ணனை இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். அவர் பேரு விஸ்வநாதன். அப்படியா? அவங்க எல்லாரையும் நான் குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டிருக்கேன்க்கா. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுதான் நம்ம கடைய ஹிடன் கேமரா விஷயத்துல இருந்து காப்பாத்தினது. அட, அது மட்டும் இல்லாம அம்மனோட புடவைய அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கொடுத்தது. கௌதம் விஷயத்துல கூட என் பேரை காப்பாத்தினது அந்த பொண்ணுதான்க்கா. என்ன சொல்ற அண்ணாமலை? அந்த பொண்ணா?